Good morning, students. The second lesson in geography is climate and natural vegetation of India. Learning objectives to describe the factors controlling the climate of India. இந்திய காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகளை பற்றி புரிஞ்சு கொள்ளுதல். To understand the characteristics of different season in India. இந்திய பருவகாலங்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல். To know about the rainfall distribution, மழை பரவலை பற்றி தெரிந்து கொள்ளுதல். To study the different types of natural vegetation and wildlife in India, இயற்கை தாவர வகைகள் மற்றும் வன உயிரினங்களை பற்றி கற்றறிதல். Introduction. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or lighter cloths during summer season and heavy woolen cloths during cold weather season in North India? Why do not we wear woolen cloths in South India? This is because of prevalence of varying weather conditions between North and South India. அதாவது நம்ம கோடை காலத்தில் அதிகமான நீரை பருகிறோம், அதே மாதிரி குளிர்காலத்தில் குறைந்த அளவு தான் தண்ணீர் குடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியாவில் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா மென்மையான காட்டன் ட்ரெஸ்ஸு அணிகிறாங்க. அதே குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா உல்லன் ட்ரெஸ் அணிகிறாங்க. இதே தென்னிந்திய மக்கள், சவுத் இந்திய மக்கள் குளிர்காலத்தில் கம்பளி ஆடைகளை அணியாதது ஏன்? அதான் ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதாவது வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள வெதர் கண்டிஷன் தான் இதற்கு காரணம். ஏன் நம்ம தண்ணி அதிகமாக சம்மர் சீசனில் குடிக்கிறோம், அதே வின்டர் சீசனில் தண்ணி குறைவாக குடிக்கிறோங்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட வெதர் கண்டிஷன் தான். ஈக்குவபிள் climate is also called as the British climate, which is neither too hot nor too cold. அதாவது பார்த்திங்கன்னா சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது தான் ஈக்குவபிள் climate. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிரிட்டிஷ் காலநிலை. இது எப்படின்னா ஒன்று அதிகம் வெப்பமாக இருக்கும், இல்லைன்னா மிக குளிராகவோ இருக்கும். இதுக்கு பேர் தான் ஈக்குவபிள் climate, either too hot or too cold. Next we move on to factors affecting the climate. Climate of India is affected by the factors of latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief features and jet stream. அதாவது காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் லேட்டிடியூட். லேட்டிடியூடுங்கிறது அச்சப்பரவல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆல்டிடியூடுங்கிறது கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, அதாவது உயரம். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ, கடல் மட்டத்திலிருந்து உயரம். அப்புறம் மான்சூன் விண்டுனா பருவக்காற்று. ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்னால் நிலத்தோற்றம். ஜெட் ஸ்ட்ரீம்னா ஜெட் காற்றுகள். இதெல்லாம் தான் காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஃபஸ்ட்டு லேட்டிடியூடு. latitudinally India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitude. The Tropic of Cancer divides the country into two equal halves. The area located to the south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year, whereas the areas to the north of this parallel enjoy subtropical climate. நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோமா, இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜில் லேட்டிடியூனல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் லாங்கிடியூனல் எக்ஸ்டென்ஷன். இப்போ லேட்டிடியூனல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா 8 degree 4 minutes நார்த் டு 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூடில் இருக்கா. அப்போ பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எப்படி 23.5 degree ரெண்டாக டிவைட் ஆகும், நார்த்து சவுத்தாக டிவைட் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த லேட்டிடியூனல் எக்ஸ்டென்ஷனுக்கு சவுதர்ன் பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகமான வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் இருக்கும். இதே மேலே பார்க்கும்போது மித வெப்ப காலநிலையே இருக்கும். அதுதான் நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்த்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டாக இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்டிடியூடு.
when the altitude increases the temperature decreases. அதாவது உயரம் அதிகரிக்கும் போகும்போது டெம்பரேச்சர் என்னாகும், குறையும். The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. It is called normal lapse rate. அதாவது நம்ம ஒரு அந்த ரேஞ்சை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமா, 6.5 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம உயரம் செல்ல செல்ல நமக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊட்டியில் நீங்கள் மேலே ஏற என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற அடிப்பகுதியோட டெம்பரேச்சருக்கும் மேலே செல்ல செல்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் குறையிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஹில் ரீஜனுக்கும் பிளைன் ரீஜனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அப்போ ஹென்ஸ் த பிளேசஸ் த மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தேன் த பிளேசஸ் ஆன் த பிளைன்ஸ். Ooty and Sibir, the hill stations of South India and of the Himalayan ranges like Missouri, Simla, etc. are much cooler than the places are located on the Great Plains. இப்போ நீங்கள் சப்போஸ் எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் பிளைன் ரீஜனுக்கும் ஹில் ஸ்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த 6.5 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம இங்கேருந்து பிளைன்லேருந்து ஹில்ஸ் போக போக என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and the entire area has a clear maritime influence on the climate. This part of the country does not have a very clear marked winter, and the temperature is equable almost throughout the year. Area of central and north India experience much seasonal variation in temperature due to the absence of influence of sea. Here summers are hot and winters are cold. நம்ம இப்போ பார்க்கும்போது நம்மளோட இதில் நார்த்தில் பார்த்தீங்கன்னாப்பா உங்களுக்கு வந்து நிறைய கடல்கள் சுற்றியும் கடல் பகுதி எதுவுமே கிடையாது. ஆனால் இதே சவுத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடல் பகுதி அதிகமாக இருக்குது. அப்போது கடல்லிருந்து அமைந்துள்ள தொலைவு, வெப்பம், அழுத்த வேறுபாடுகள் தோற்றுவிப்பதன் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மழைப்பொழிவு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கடல்லிருந்து மிக நியராக இருக்குது சவுத் இந்தியா. இதே நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்குது. அப்படி இருக்கும் போகும்போது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போது சம்மர் சீசனில் ரொம்ப ஹாட்டாகவும் வின்டர் சீசனில் கூலாகவும் இருக்கிறது நார்த் சைடில். The annual temperature at Cochin does not exceed 30 degrees Celsius. கொச்சினில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஆனுவல் டெம்பரேச்சர் 30 டிகிரியை விட அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இல்லை. As its location is on the coast, while it is as high as 40 degrees Celsius at Delhi. இதே கொச்சின் வந்து கடல் பகுதியில் அமைந்திருக்கிறனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதே கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் டெல்லி இருக்கிறனால அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. Since it is located in the interior part, air near the coast has more moisture and greater potential to produce precipitation. அப்போ ஈரப்பதம் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த ஏரியாவில் precipitation இருக்கும். Due to this fact, the amount of rainfall at Kolkata located near the coast is 119 centimeter and it is decreases to just 24 centimeter as Bikaner. Bikaner is located in Rajasthan. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடல் மட்டத்தில் பக்கத்தில் கடல்லையே இருக்கிறனால கொல்கட்டாவில் உங்களுக்கு என்னவா கிடைக்குதுன்னா 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்கிது. இதே பார்த்தோம்னா ராஜஸ்தானில் எவ்வளோ சென்டிமீட்டர் கிடைக்கிது, 24 சென்டிமீட்டர் தான் கிடைக்கிது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கோஸ்டல் ரீஜன் நியராக இருந்தோம்னா கண்டிப்பாக அங்கே ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். கோஸ்டல் ரீஜனை தாண்டி அதாவது வெகு தொலைவில் இருந்தோம்னா அதனால தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீன்னு சொல்லியே இந்த டைட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்ட். த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த climate of India is monsoon winds. These are seasonal reversal winds and India remains in the influence of these winds for a considerable part of a year. Though the sun rays are vertically
over the central part of India during the mid-June. The summer season ends in India by the end of May. It is because of the onset of southwest monsoon brings down the temperature of the entire India and cause moderate to heavy rainfall in many parts of the country. Similarly, the climate of South India is also influenced by northeast monsoon. நம்ம இந்த லெசன்லையே நம்ம இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோமா. மான்சூன் வின்ஸுங்கிறது இந்த பருவக்காற்று. அதாவது இதோட காலநிலையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய காரணம் எதுனா மான்சூன் விண்டு தான். இது எப்படின்னா பருவங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வீசும். அப்போ ஒரு ஆண்டோட கணிசமான பருவக்காற்றுன்னு எடுத்தோம்னா அது ஒரு சில சமயம் அதிகமாகவும் இருக்கும், ஒரு சில சமயம் குறைவாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் வெர்டிக்கல் ஓவர் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் மிட் ஜூன். அப்போ ஜூன் மாதத்தில் சூரியனிலிருந்து செங்குத்து கதிர்கள் விழும்போது நம்மளோட அந்த கோடைக்கால மே மாத இறுதியில் தான் நம்மளோட சம்மர் சீசன் என்ன ஆகுதுன்னா முடிவடைகிறது. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் வெப்பநிலை குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு மிதமான மழையிலிருந்து கனமழை வரையிலும் பொழியறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய சவுத் ஈஸ்டோட வெதர் கண்டிஷனும் நார்த் ஈஸ்டோட பருவக்காற்றுக்கு ஆக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், weather refers to the state of atmosphere of a place at a given point of time. What is the meaning of weather? அதாவது temperature of a place at a given point of time. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தோட தன்மையை தான் நம்ம வெதர்னு சொல்லுறோம். Climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30 to 35 years. அதாவது கிளைமேட்டுனா காலநிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியோட 30-35 வருஷம் சராசரி வானிலையை குறிப்பது தான். அப்போ நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி கணக்கிடுறோம், வெதருங்கிறது ஷார்ட்டர் டியூரேஷன். டெய்லி நம்ம சொல்லக்கூடியது வெதர் சேஞ்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய இதில் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறது தவறான வார்த்தை. ஏன்னா நம்மளோட இது பிரகாரம் டெய்லி சேஞ்சஸ், ஷார்ட்டர் டியூரேஷன் ஆஃப் பீரியடு தான் வெதர், லாங்கர் டியூரேஷன் தான் கிளைமேட். கிளைமேட்டுங்கிறது வெதர் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுங்கிறது நியர்லி 30 to 35 இயர்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் கிளைமேட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிலீஃப். The relief of India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and the amount of rainfall. The Himalayas act as the barrier to the freezing cold winds blow from Central Asia and keep the Indian subcontinent warm. As such the North India experience tropical climate even during winter. During southwest monsoon, areas on the western slopes of the Western Ghats receive heavy rainfall. On the contrary, vast area of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lie in rain shadow or leeward side of the Western Ghats receive very little rainfall. During this season, Mangalore, located on the coast, gets the rainfall of about 280 cm, whereas the Bangalore located on the leeward side of received only about 50 cm rainfall. அதாவதுமா இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெம்பரேச்சர், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இது நாலும் உள்ளடக்கியது தான் ரிலீஃப். வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு. இப்போ நம்மளுடைய ஹிமாலயாஸ் என்ன பண்ணுது, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் அந்த குளிர் காற்றை தடுத்து நம்மளுடைய சப்கான்டினென்ட்டுக்கு வெப்பப்பகுதியாக வச்சுருக்கு. அப்படி இருக்கும் போகும்போது குளிர்காலத்தில் நார்த் இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டிருக்கிறது. நார்த் இந்தியாவில் ட்ராபிக்கல் கிளைமேட் எப்போது, குளிர்காலத்தில் டியூரிங் வின்டர். இதே சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக மழை வரும். இதே மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா மழை அளவு குறைஞ்சு தான் இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அங்கே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகம் மழை வர்றதுனால அந்த மழை வந்து தடுத்துக்கிறனால நமக்கு ரிமைனிங் ஏரியாவில் வந்து மழை வந்து குறைவாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா டியூரிங் திஸ் சீசன் மங்களூர் லொக்கேட்டட் ஆன் த கோஸ்ட் கெட்ஸ் த ரெயின்ஃபால் அபவுட் 280 சென்டிமீட்டர். அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா மங்களூர் எங்கே இருக்குது, கோஸ்டல் ரீஜனில் இருக்கிறனால 280 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்கிது. இதே பெங்களூர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, லீவர்ட் சைடு, அதான் வின்வர்ட் சைடு லீவர்ட் சைடுன்னு சொல்கிறது. எப்படின்னா வின்வர்ட் சைடு நமக்கு மழை வந்ததுனாமா அந்த லீவர்ட் சைடு இருக்கு இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இடையில ஒரு மவுண்டெயின்ஸ் இருந்ததுன்னா, அதான் வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரி மவுண்டெயின் ரேஞ்ச் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் மழை வரும், ரைட் சைடில் மழை வராது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு மங்களூரில் வந்து 280 சென்டிமீட்டர்னால் பெங்களூரில் வந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் winds blowing a narrow zone in the upper atmosphere. அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய வேகமாக நகரும் காற்றுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜெட் ஸ்ட்ரீம் சொல்கிறோம். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards Tibetan Plateau. The easterly jet streams cause tropical depression both during the southwest monsoon and retreating monsoon. Retreating monsoon or otherwise call it as northeast monsoon. ஓகேவாம்மா, நம்ம மான்சூன் படிக்கும் போது இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அப்போ அந்த வேகமாக நகரும் காற்றுகளுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஜெட் காற்றுகள்னு சொல்கிறோம். இது எப்படின்னா அதாவது onset of southwest monsoon is derived by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan Plateau. அதாவது இது வந்து இதோட இது பிரகாரம் உபாயன மேலை காற்றோட்டங்கிறது வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் இது சவுத் வெஸ்ட் மான்சூன் அங்கே உருவாகிறது. இதே கீழே இது வந்து மேலேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பர், இது வந்து கீழே லோயரில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவ காற்று காலங்களினால் வெப்பமண்டல தாழ்வு அழுத்தங்கள் வந்து ஏற்படுகிறது. அதாவது மேலே ஒரு மாதிரி இருக்கும், கீழே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அக்கார்டிங் டு ஜெட் ஸ்ட்ரீம் தியரியின் பிரகாரம் ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கலில் வந்து உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து என்ன ஆகிடுது, மழைப்பொழிவு இருக்கிறது இல்லை. அதனால தான் த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், வெஸ்டர்லி அண்ட் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் காஸ் ட்ராபிக்கல் டிப்ரெஷன் போத் டியூரிங் southwest monsoon and retreating monsoon. Thank you students.